ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மீடியா மேனியா நோய் தாக்கியுள்ளதை போல் தெரிகிறது என்றும், ஆளுநர்களுக்கு இடையே யாருடைய பெயர் ஊடகங்களில் அதிகம் வருகிறது என மறைமுக போட்டி நடப்பதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மீடியா மேனியா நோய் தாக்கியுள்ளதை போல தெரிகிறது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரளம், தெலுங்கானா, தமிழ்நாடு உள்ளிட்ட 3 மாநிலங்களில் ஆளுநருக்கு இடையே யாருடைய பெயர் ஊடகங்களில் அதிகம் வருகிறது என மறைமுக போட்டி என்பது நிலவுவதாக தற்பொழுது சட்டத்துறை அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பாக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மீடியா மேனியா நோய் என்பது தாக்கியிருப்பதாகவும், அதே போல தினந்தோறும் தன்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தி வர வேண்டும் என செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள கேரள ஆளுநர், அதே போல தெலுங்கானா ஆளுநர், தமிழக ஆளுநர் மூவரும் தங்களின் யாருடைய பெயர் அதிகமாக மீடியாக்களில் வருகிறது என மறைமுக போட்டி என்பது நிலவி வருவதாக தெரிவித்திருக்கிறார். மாநில அரசின் மீது விமர்சனம் செய்து அதன் மூலம் ஊடக வெளிச்சம் பெற இத்தகைய செயலில் ஈடுபட்டு வருவதாகவும், மூவரும் தங்கள் ஆளுநர் என்பதையே மறந்து பாஜக ஆட்சியில் அனுப்பப்பட்ட அந்தந்த மாநில செய்தி தொடர்பாளர்கள் போல செயல்பட்டு வருவதாகவும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நாகப்பட்டினம் சென்ற ஆளுநர் அதன் பிறகு ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். நாகை மாவட்டம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தை பற்றி விமர்சித்திருப்பதாகவும், அதே போல வீடு சரியில்லை என்றும் அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசின் நிர்வாக திறமை என்றும் தெரிவித்திருப்பதாகவும், ஊழல் என்றும் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக இந்த அறிக்கையின் மூலமாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு திட்டத்தில் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் அது குறித்து கேட்கலாம். அதை விட்டுவிட்டு எதிர்க்கட்சியை போல மீடியாக்களில் விமர்சனம் செய்து கிளம்பியதற்கு ஆளுநர் அழகா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஊழல் என்று கூறுகிறார் எனவும், வாய்க்கு வந்தபடி பேசுவதையும் எழுதுவதையும் அவர் தொடர்ச்சியான செயலாகவே செய்து வருவதாகவும், இது போன்ற பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக ஆளுநர் மீடியாக்களில் தெரிவித்து வரக்கூடிய நிலையில், அயோத்தியில் எப்போது 1000 கோடியில் கோயில் கட்டி இருக்கிறார்கள் என்றும், அயோத்தி நகர் எப்போதாவது இப்படி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு ஒரு முறை அங்கு போய் பார்த்துவிட்டு திரும்பட்டுமே என்றும், உலக தலைவர்கள் வரும்பொழுது குஜராத் மாநிலத்திற்கு ஏழைகளின் வாழ்விடங்களை பிச்சை போடும் அளவிற்கு மறைத்து இந்த நாட்டு மக்களை என்றும், இந்த பணிகளுக்கு வந்தாலும் அதை விட்டுவிட்டு மக்களையும் அதே போல அரசையும் குறை சொல்லும் வேளையில் தான் ஆளுநர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாகவும், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது, தமிழகம் என்றுதான் சொல்ல வேண்டும் என ஆளுநர் வரலாற்றில் காலங்காலமாக இருக்கும் பெயரை மறித்து, அதே போல தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களையும் இந்த போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அறிக்கை மூலமாகவும் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளிலும் தொடர்ச்சியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஆளுநராக இருந்து அரசியல் செய்வதை விட்டுவிட்டு நேரடியாக அவர் அரசியல் களத்திற்கு வரலாம் எனவும், அவரது அந்த ஆசைக்கு அகில இந்திய பாஜக தலைமை உத்தரவு அளித்தால் அவருக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்கும் நல்லது என்று தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் நேரடியாக அரசியலுக்கு வரலாம், களத்துக்கு வரலாம் என்ற கருத்தினை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.